ஒரு கிராமத்தில் மீனவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். வயதாகிவிட்ட காரணத்தால் அவனால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியவில்லை. அதனால் ஆற்றிலேயே மீன்பிடிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவன் ஆற்றிற்கு செல்வான். அங்கே அமர்ந்து நாள் முழுவதும் மீன்பிடித்துக் கொண்டே இருப்பான். மாலையில் தான் பிடித்த மீன்களை விற்பனைக்கு கொண்டு செல்வான். கிடைத்த பணத்தில் தனக்காக உணவு வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு செல்வான். வயதான அவனுக்கு இந்த வாழ்க்கை கடினமாகத்தான் இருந்தது. ஒரு நாள் வெயில் கொளுத்தும் மதிய வேளையில் சோர்வாகாமல் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது வெள்ளி நிற இறக்கைகளுடன் ஒரு பெரிய பறவை அவன் அருகில் உள்ள பாறையில் வந்து அமர்ந்தது. அதுதான் சொர்க்கலோகத்திலிருந்து வந்த காகா பறவை. ஆஹா, எவ்வளவு பெரிய பறவை! யார் நீ? என் பேரு காகா. நான் சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கேன். உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா தாத்தா? சொல்லுங்க, யாருமே இல்லையா? இந்த வயசுல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா? அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இன்னையில இருந்து தினமும் சாயங்காலம் உங்களுக்கு ஒரு பெரிய மீன் கொண்டு வந்து தரேன். அதை வித்து நீங்க வசதியா இருக்கலாம். ரொம்ப நன்றி. சொன்னது போலவே அந்த பறவை தினமும் ஒரு பெரிய மீனை மீனவன் வீட்டு வாசலில் போட்டு வந்தது. அந்த மீனவன் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அந்த மீனை கொண்டு போய் விற்றுவிட்டு வர வேண்டியது. பெரிய மீனுக்கு நல்ல கிராக்கி இருந்தது. அதனால் நிறைய பணமும் கிடைத்தது. கடலுக்கு அருகிலேயே மீனவன் ஒரு வீட்டையும் வாங்கினான். சுற்றி வர பெரிய தோட்டம், மேலும் சமைத்து போடவும் சமையல்காரனை வைத்துக் கொண்டான். ஒரு நாள் அவன் வீட்டில் இருக்கும் பொழுது ராஜாவின் சேவகன் ஒருவன் வெளியில் நின்று ஏதோ கூறுவதை கேட்டான். காகான்ற ஒரு பெரிய பறவைய பத்தி எங்க அரசர் தெரிஞ்சுக்க விரும்புறாரு. யார் அந்த பறவைய பத்தின தகவல்களை கொடுக்கறாங்களோ இல்ல அதை பிடிக்க உதவுறாங்களோ அவங்களுக்கு அரச கஜானால இருக்கிற தங்கத்துல பாதிய பரிசாகவும் பாதி ராஜ்யத்தையும் கொடுக்கறதா இருக்காரு. இந்த பரிசை பற்றி கேட்டதும் மீனவனுக்கும் ஆசை வந்துவிட்டது. பாதி ராஜ்யம் கிடைத்தால் அவனும் ஒரு அரசனாகி விடலாம் இல்லையா? அரசருக்கு எதுக்கு அந்த பறவை வேணும்? அவருக்கு பார்வை மங்கிவிட்டது. அவருடைய கண்களை ககா பறவையின் ரத்தத்தினால் கழுவினால் பார்வை கிடைத்துவிடும் என்று மருத்துவர் கூறினார். அந்த பறவை எங்கிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது, எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் பணத்தின் மீது ஆசையும் மறுபக்கம் பறவையின் மீது இருந்த பாசத்தாலும் மீனவனால் சரியான பதிலை கூற முடியவில்லை. மீனவனுக்கு இது பற்றி தெரியும் என எண்ணிய சேவகன் அதை மன்னரிடம் கூறினான். மன்னாதி மன்னா, அந்த வயதான கிழவனுக்கு ககா பறவையை பற்றி ஏதோ தெரிந்திருக்கிறது. ஆனால் அதை நம்மிடம் கூறுவதற்கு அவர் தயாராக இல்லை. இப்போதே அவரை இங்கே அழைத்து வா. மன்னவன் இட்ட கட்டளையால் மீனவன் அரண்மனைக்கு வந்தான். உங்களுக்கு அந்த பறவையை பற்றி ஏதேனும் தெரிந்திருந்தால் கூறுங்கள். அந்த பறவையை பிடித்துத் தர உதவி செய்தால் உங்களுக்கு நான் பரிசுகள் தருகிறேன். அது மட்டுமல்லாது எனது ராஜ்யத்தின் ஒரு பகுதிக்கு உங்களை மன்னனாக்குகிறேன். நானா? நான் இந்த ராஜ்யத்தின் மன்னனா? மீனவனுக்கும் பேராசை வந்தது.
ஆமாம், அந்த பறவை எங்கிருக்கிறது சொல்லுங்கள். அந்த பறவை பெருசு, அதை பிடிக்க உதவி தேவை. உங்களுக்கு யார் வேண்டுமானாலும் அழைத்துச் செல்லுங்கள். மன்னன் தனது வீரனை அவனுடன் அனுப்பினான். அன்று மாலை மீனுடன் அந்த பறவை வந்தபொழுது மீனவன் அந்த பறவையிடம் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போகுமாறு கூறினான். பறவையே, நீ கொஞ்ச நேரம் இங்க இரு. தினமும் நீ எனக்கு மீன் கொண்டு வந்து தர எவ்வளவு பெரிய உதவி செய்யற உனக்கு நான் இதுவரைக்கும் ஒரு நன்றி கூட சொன்னதில்லை. அதனால நான் உனக்கு ஒரு விருந்து கொடுக்க போறேன். தயவு செஞ்சு என் வீட்டுக்குள்ள வா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். தயவு செஞ்சு வா. உள்ள வந்து நான் கொடுக்கிற விருந்த சாப்பிடு. மீனவனின் அழைப்பை ஏற்க காகாவிற்கு தயக்கமாக இருந்தது. ஆனால் அவன் மிகவும் கெஞ்சி கேட்டதால் சம்மதித்து கீழே இறங்கி வந்தது. காகா கீழே வந்ததும் மீனவன் அதன் ஒரு காலை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். மேலும் வீட்டுக்குள் இருக்கும் வீரனை உடனே வரச் சொல்லி அழைத்தான். வீரனே, உடனே வா, வந்து இதை பிடிச்சுக்க. வீரனும் உதவிக்கு வந்தான். ஆனால் இருவராலும் அந்த பறவையை பிடிக்க முடியவில்லை. மீனவன் காலை பிடித்துக் கொண்டிருந்த பொழுதே அது அவனுடன் அப்படியே பறந்தது. அதன் காலை பிடித்தபடியே தானும் பறக்கிறோம் என்பதை மீனவன் உணரும் முன்பே பறவை வெகு உயரத்திற்கு பறந்து சென்று விட்டது. மிக உயரத்திற்கு சென்று விட்டதால் அவர்கள் யார் கண்ணுக்கும் தெரியவில்லை. நீ ஒரே நம்பிக்கை துரோகி. உனக்கு நண்பனா இருந்து நான் உதவி செய்யணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா மன்னனோட பரிசுக்கு ஆசைப்பட்டு என்னையே நீ புடிச்சு கொடுக்கணும்னு பாக்குற. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு என்ன கீழே போட்டுடாத. என்ன மன்னிச்சிடு. என்ன மறுபடியும் எங்க வீட்டுல கொண்டு சேர்த்துரு. மனம் இறங்கிய காகா அந்த மீனவனை அவனது வீட்டிற்கு கொண்டு போய் சேர்த்தது. காகா அந்த வீட்டிற்கு வந்தது அதுதான் கடைசி தடவை.